வணக்கம் மக்களே. நேற்று நடந்த சிஎஸ்கே vs எல்ஹெச்சி மேட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, சென்னை ஜெயிச்சா மட்டும் தான் ப்ளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. இல்லை டாஸ் வின் பண்ண எல்ஹெச்சி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஸ்கோர் அடிச்சா சேசிங்களா அவங்க சொல்லலாம் ஒரு எண்ணத்தோட ஸ்டார்டிங் உள்ள வருவாங்க சென்னை. ஆனால் வந்த மாதிரியே திரும்பி போயிட்டாங்க. நம்ம கேப்டன் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 13 ரன் தான் அடிச்சார். நம்ம சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரன் தான் அடிச்சார். 2 பேரில் யாருன்னா ஒரு ஆள் நின்னா தான் டீமோட ஸ்கோர் ஆகி பார்த்தீங்கன்னா 6 ரன் தான் அடிச்சாரு. நடந்த மேட்ச் அவர் தான் பொழந்தாரு. ஆனால் இந்த மேட்ச் ஒரு 6 ரன் நேற்று என்னாச்சு தெரியல. ஆகாஷ் சிங் வந்து போட அவர் நிற்க வைக்கிற இடத்துல எல்லாரும் கையிலேயே போய் கேட்ச் வந்துச்சு. எப்படின்னே தெரியல. போன மேட்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை ஜெயிக்கணும்னு பார்த்தா 3 விக்கெட் எடுத்துச்சுன்னா டாப் ஆர்டர் டாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் கார்த்திக் சர்மாவும் டெவால் டேவிஸ் கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா 42 பாலுக்கு 71 ரன் கொடுத்தாங்க. 6 ஓவர் 5 சிவன் துபை வந்து அவர் பார்த்தீங்கன்னா 16 பாலுக்கு 32 ரன் நாட் அவுட் ஆனார். அவர் நம்ம கடைசி ஓவர் ஸ்கோர் வந்து 23 ரன் கொடுத்தாரு. லாஸ்ட் 150லேயே நம்ம ஸ்கோர் மொத்தத்தில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு 187 ரன் அடிச்சது. 188 அடித்தான்னா எல்ஹெச்சி வின்னு என்ற ஒரு இலக்கோட உள்ளே இறங்கினாங்க 2 பேர். யார் நமக்கு தெரிஞ்ச ஆள் தான். மிச்சல் மார்ஷும் ஜோஷ் இங்கிலீஷும் 2 பேருமே போன மேட்சுமே நல்லா ஆட்டு தான் இருந்தாங்க. இங்கிலீஷ் போன மேட்ச் சூப்பராக ஆடினார். சரி அந்தமாரி அவர் ஆடுவார்னு பார்த்தா இந்த மேட்ச் மிச்சல் மார்ஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓப்பனர் 2 பேரும் 6 ஓவருக்கு அடிச்சு பார்த்தீங்கன்னா 86 ரன். பாதி மேட்ச் இங்கேயே முடிச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. இப்படி 2 பேரும் நல்லா ஸ்கோர் நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கும்போது 12வது ஓவரில் நம்ம முகேஷ் சௌத்ரி உள்ளே வந்து ஜோஷ் இங்கிலீஷ் விக்கெட் எடுத்தார். ஜோஷ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 36 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு வெளில போனார். அடுத்த பால்லே பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் ரொம்ப அன்லக்கி கையில் பட்டு பவுலர் கையில் பட்டு ஸ்டெம்பில் அடிச்சிச்சு, ரன் அவுட் ஆகிட்டார் மிச்சல் மார்ஷ். என்ன தான் நம்ம சென்னை சப்போர்ட்டாக இருந்தாலுமே எதிர் டீம் நல்லா விளையாடும்போது அதை நம்ம வந்து பாராட்டணும்ல. அதில் மிச்சல் மார்ஷோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா 6, 4ன்னு அவர் எல்லா பக்கமும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தார். மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா 38 பாலில் 90 ரன் அடி எல்லா பக்கமும் பொழந்திருக்காரு. 9 4 7 6 நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போனார். அதாவது மேட்ச்சை அவர் முக்கால்வாசி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சமத் வந்து அவரும் 7 ரனில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். கடைசியாக நம்ம நிக்கோலஸ் பூரான் வந்து 17 பாலுக்கு 32 ரன் அடித்து ஃபினிஷிங் டச் அடித்து மேட்சை முடித்து லக்னோ ஜெயிச்சு சென்னையை சோகத்தில் ஆழ்த்திட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து பிளே ஆஃப் போகிற கனவு வந்து ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைய மேட்ச் ஜெயிச்சிருந்தோம்னா கண்டினியூவாக நம்ம வந்து 3 மேட்ச் ஜெயிக்கணும். 3 மேட்ச் ஜெயிச்சா 100% கன்ஃபார்ம் பிளே ஆஃப் போயிருப்போம். இப்போ இருக்க சூழ்நிலையில் சென்னை உள்ளே போனோம்னா என்ன பண்ணணும்னா வரக்கூடிய 2 மேட்சையும் நல்ல ரன் ரேட்டில் அடித்து ஜெயிச்சா மட்டுமே பிளே ஆஃபில் உள்ளே போகிறது வாய்ப்பு இருக்குது. காத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பை காய்ஸ்.